Jesus Power Ministries present Word of God and Prayer. Praise the Lord. கர்த்தர் நல்லவர். Praise the Lord. God is good. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலும் இயேசுவின் வல்லமை ஒளித்து சார்பிலும் உங்களை வாழ்த்துகிறோம். We greet you all in the name of Jesus Christ and also in the name of Jesus Power Ministries. வழக்கத்தின்படி இன்றைக்கும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிப்போம், தியானிப்போம், ஜெபிப்போம். As usual, today let us read one Bible verse from the Bible and meditate and we will pray. சங்கீதங்களின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனம். Psalm chapter 9 verse 4. நீர் என் நியாயத்தையும் என் வழக்கையும் தீர்த்து நீதியுள்ள நியாயாதிபதியாய் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறீர். For thou hast maintained my right and my case, thou sattest in the throne judging right. இந்த வசனத்தில் மாறுபட்ட ஒரு வார்த்தை அழகாய் எழுதப்பட்டிருக்கிறது. In this Bible word there is one different word. அந்த வார்த்தைக்கு பெயர் வழக்கு. That word is case. வழக்கு என்றால் என்ன? What is mean by case? எரேமியாவின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 34வது வசனம் சொல்லுகிறது. Jeremiah chapter 50 verse 34 says, அவர்களுடைய வழக்கை அவர் நடத்துவார். He will plead their case. வேதத்தில் யார் யாருடைய வழக்குகளை அவர் நடத்தினார் என்று நாம் பார்க்கலாம். Let us see in the Bible for whom he plead the case. முதலாவது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்தால், First if we read Genesis chapter 30 verse 6, யாக்கோபின் மனைவியாகிய ராகேலின் வழக்கை கேட்டு தான் என்கிற பிள்ளையை கர்த்தர் கொடுத்தார். He heard the case of Jacob's wife Rachel and he gave her to the child called Dan. இது நிமித்தம் பிள்ளை இல்லாத அவளுக்கு பிள்ளை கிடைத்தது. Because of this one the barren one received child. இரண்டாவதாக 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை வாசிக்கும் போது, Secondly if we read 1 Samuel 25 verse 39, அபிகாயில் என்கிற ஸ்திரீயின் வழக்கை கேட்டு துன்மார்க்கனான நாபாலை கர்த்தர் தண்டித்தார். he punished Nabal by hearing the case of Abigail. ஆம், இந்த செய்தியை கேட்கிற அன்பான தேவ ஜனமே, Yes, my beloved people, ராகேலுக்கு இல்லை என்கிற வார்த்தையை மாற்றி தேவன் ஆசீர்வதித்ததை போல உங்களையும் ஆசீர்வதிக்க போகிறார். how the Lord changed barren woman Rachel, same like that the Lord going to bless you. உங்கள் வாழ்க்கையில் எதிலெல்லாம் மலட்டுத்தன்மை இருக்கிறதோ அது இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் உங்களை விட்டு வெளியேறுகிறது. In your life what are things are barren, the Lord going to change all the things and he going to take it out all the things. இரண்டாவதாக உங்கள் வாழ்க்கையில போராடுகிற, உங்களை புரிந்து கொள்ளாத, உங்களுக்கு பிரச்சனையாயிருக்கிற துன்மார்க்கனை கர்த்தரே அழிக்கிறதை பார்க்க போகிறீர்கள். You're going to see that the Lord himself going to destroy a person who is not understanding and who is coming against you. உங்கள் வழக்கை கர்த்தரே எடுத்து நடத்துவார். இதை நீங்கள் காண்பீர்கள். The Lord will plead your case and you will see that one. கர்த்தர் உங்களுக்கு நியாயாதிபதியாய் வெளிப்படுவார். The Lord will reveal himself for you as a judge. அவர் நீதியுள்ள கர்த்தர் என்கிற முடிவு உங்களுக்கு உண்டாக போகிறது. You're going to get the result that he is the righteous God. இது நிமித்தம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பலவிதமான வழக்கில் இருந்து நீங்கள் விடுவிக்கப்பட போகிறீர்கள். Because of this one you're going to get delivered from the many cases in your life. இது நடக்கும். It will happen. இது நிறைவேறும். It will fulfill. கர்த்தர் உங்களுக்காக செய்வார். The Lord himself will do for you. நாம் ஜெபிப்போம். Let us pray. எங்கள் அன்புள்ள நல்ல பரமபிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். Our lovable heavenly Father, we praise you and give thanks to you, Lord. இதோ உம்முடைய பிள்ளைகள் யார் யார் பலவிதமான வழக்குகளில் சிக்கி இருக்கிறார்களோ இப்பொழுதே விடுதலை உண்டாவதாக. Lord, in your children, those who are caught up by the cases, let them deliver from the case. இவர்கள் வாழ்க்கை இல்லை என்கிற தன்மை மறைந்து எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நன்மையாய் உண்டாவதாக. In their life, let all the barren things disappear and let them get the blessings. அபிகாயில் போன்ற உம்முடைய தேவ பிள்ளைகளை நீ விடுதலையாக்கி மகிழ்ச்சியோடு வைக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். Lord, your children who is like Abigail, you're going to deliver them and going to keep them with the joy. எல்லா வழக்குகளிலும் இப்பொழுதே இன்றைக்கே நீ விடுவித்து விட்டதற்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. Thank you for delivering them from all the cases, all the problems. நீ ஜெபத்தை கேட்டதற்காக கோடி ஸ்தோத்திரம். Thank you for hearing our prayer. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். We pray in the name of Jesus Christ. Amen, amen, amen. Our address, Reverend SSK Samuel, Jesus Power Ministries, Ramasamy Raja Nagar, Virudhunagar District,
Pin code 626204, Tamil Nadu, India. Our mobile numbers 09962547469, 09080583815. Our email ID SSKSamuel69@gmail.com.